வணக்கம் மக்களே, நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோலாண்ட் மிஷினோட பேசிக் ஓவர்வியூ வந்து பார்த்துருந்தோம். என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டிங் மிஷினில் என்னென்னலாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ப்ரமோ ஆஃபர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அப்படி கரெக்டாக கமெண்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம செலக்ட் பண்ணி அவருக்கு 500 ருபீஸ் தரப்போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா என்ன? நம்ம மானிட்டரில் பார்க்குற ஒரு பிக்சரை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்கை வந்து எது மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? அதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் வேணும் இல்லையா? அந்த சர்ஃபேஸ் தான் நம்ம வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு பேப்பராக இருக்கலாம், இல்லை போர்டாக இருக்கலாம், அது எதுவாக கூட இருக்கலாம். அந்த சர்ஃபேஸை நம்ம சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறோம். அப்படி ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினில் யூஸ் பண்ணுற சப்ஸ்ட்ரேட் வந்து நிறையா டைப் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ண போகிற என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பேப்பராக இருக்கலாம், போர்டாக இருக்கலாம், வேறு என்னவாக கூட இருக்கலாம். அது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு யூனிஃபார்மான சைஸில் நமக்கு இருக்கணும். அப்போ தான் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினில் கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபீட் பண்ணி ஓட்ட முடியும். நம்ம ஆஃப்செட் மிஷினில் எந்த சைஸ் போர்டு வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்த போர்டு வந்து லென்த் அதிகமாகவும் வித்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீடு பண்ணுறோமோ அந்த போர்டு வந்து ஃபீடரில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே, அதாவது எல்லா பேப்பருக்குமே வந்து ஒரு திக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த திக்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோட ஹார்ட்னஸ்ஸு, அதாவது இப்படி பெண்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது, ஈஸியாக பெண்ட் ஆகுதா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது வருது. ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர், அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எத்தனை கிராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜிஎஸ்எம். இது பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 60 ஜிஎஸ்எம்லேருந்து ஒரு 600 ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்குது. அது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஜாப் வந்து ஓட்டுறோம், அது நம்ம எந்த மிஷினில் யூஸ் பண்ண போகிறோம், அந்த மிஷினுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து இந்த ஜிஎஸ்எம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். எவ்வளோ திக்னஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். பொதுவாக 60 ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது எதுலேன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதெல்லாமே வந்து 60-70 ஜிஎஸ்எம் தான். 80 ஜிஎஸ்எம் 90 ஜிஎஸ்எம்னு பார்க்குறது நம்ம நார்மலாக கடையில் A4 சீட் வாங்குறோம் இல்லையா, அது 80 ஜிஎஸ்எம் 90 ஜிஎஸ்எம் தான். அதே மாதிரி 170 ஜிஎஸ்எம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா புக்கோட கவரில் பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் பேஜ் கெட்டியாக அட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா 170லேருந்து 300க்குள்ளே இருக்கலாம். அடுத்து ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் பேக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, பாக்ஸு, காட்டன் பாக்ஸு, அதெல்லாமே வந்து 600 ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்கலாம். அது அந்த பாக்ஸில் என்ன டைப் ஆஃப் பொருள் இருக்குது, அது எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜிஎஸ்எம் மாறும். அதே மாதிரி இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்எம் வந்து எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் கட்டர் இருக்கும். அந்த கட்டரில் நம்ம என்ன பேஸ் இருக்கோ அதை வந்து உள்ளே வச்சிடலாம். அதாவது என்ன பேஸ் மெட்டீரியல் இருக்கோ அதை வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சுட்டு நம்ம கிளாக் வைஸாக திருப்பினோம்னா அது ரவுண்ட் ஷேப்புக்கு கட் ஆயிரும். அந்த கட்டான பீஸை எடுத்து நம்ம ஸ்கேலில் வச்சோம்னா அது எத்தனை கிராம் காமிக்குதோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நம்ம அந்த சீட்டை வந்து எவ்வளோ ஜிஎஸ்எம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா 130. நம்ம சீட் ஃபிட் ஆஃப்செட் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 4 டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வந்து யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பரு, போர்டு, சிந்தட்டிக் சீட்டு, ஸ்பெஷாலிட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாயிலு, அந்த மாதிரிலாம் வரும். அதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றுமே டீப்பாக பார்ப்போம். பொதுவாக பிரிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 170 ஜிஎஸ்எம்க்கு கீழே இருந்துச்சுன்னா, அதாவது 150, 130 அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பேப்பர் அப்படிங்கிறோம். 170க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து போர்டு அப்படிங்கிறோம். இப்போ பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. ஹார்ட் கோட்டட் பேப்பரு, மேட் பேப்பரு, ஆப்செட் பேப்பரு, இல்லை சில்க் ஸ்டெயின் கோட்டட் பேப்பரு, ஹை கிளாஸ் பேப்பரு, இப்படி ஒரு 5 டைப் இருக்குது. இப்போ ஹார்ட் கோட்டட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சைனியாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லைட்டெல்லாம் படிச்சுன்னா அது அப்படியே கிளாஸினஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து C1S, C2S அப்படின்னு இருக்குது. C1S அப்படின்னு பார்த்திங்கன்னா கோட்டிங் ஆன் சிங்கிள் சைடு. C2Sன்னு பார்த்துட்டிங்கன்னா கோட்டிங் 2 சைடு. அதே மாதிரி மேட் கோட்டட்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வந்து அதாவது கிளாஸ் பேப்பர் மாதிரி, அதாவது ஹார்ட் கோட்டட் பேப்பர் மாதிரி வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆகாது. இதுவும் வந்து 2 சைடுமே வந்து மேட் கோட்டிங்கில் கிடைக்கும். அடுத்து சில்க் அண்ட் ஸ்டெயின் கோட்டட் பேப்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 2க்கு மிடிலாக தான் இருக்கும். அதாவது கிளாஸியாகவும் இருக்காது, ரொம்ப மேட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்காது. இதுக்கு 2 இடைப்பட்ட செமி மேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஆஃப்செட் பேப்பர் இல்லை அன்கோட்டட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை டெக்ஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக தான் இருக்கும். இதில் வந்து கோட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரைட்டிங் பண்ணணும், அந்த பேப்பரில் வந்து எழுதணும் அப்படின்னம்னா, பேனாவால் எழுதணும் அப்படின்னம்னா அதுக்கெல்லாம் இந்த பேப்பர் நல்லாவே இருக்கும். அதாவது இன்கை நல்லா அப்சர்வ் பண்ணும். இது மற்ற பேப்பரோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீப்பான ரேட்டெல்லாம் கிடைக்கும். அடுத்து ஹை கிளாஸ் கோட்டட் பேப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸை விட, அதாவது ஹார்ட் கோட்டடை விட இது நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். இதோட ரேட்டு கன்ஃபார்ம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஹை குவாலிட்டி ஜாப்ஸ்க்கெல்லாம் இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது போர்டில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்னா FBB இருக்குது, IVB இருக்குது, இல்லை டியூப்ளெக்ஸ் இல்லை கிரே பேக் போர்டு, கிராஃப்ட் போர்டு, இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் போர்டு வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு FBB போர்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோல்டிங் பாக்ஸ் போர்டு. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லைட் வெயிட்டாக இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான பேக்கேஜிங் எல்லாம் இல்லை, அதாவது அவுட்டர் லுக்கு ரொம்ப குவாலிட்டியாகலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த போர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிற நிறையா டேப்லெட்ஸ் வந்து இந்த ஒரு போர்டால் தான் பிரிண்ட் பண்ணப்படுது. இதோட GSM அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 150 - 400 வரைக்கும் கிடைக்கும். இது வந்து C1S C2S அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து G1S G2S. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வெர்ஜின் போர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது வெர்ஜின் பல்ப் தான் யூஸ் பண்ணி அந்த போர்டு தயாரிக்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து G1S அப்படிங்கிறது பேர். இதை வந்து C1S அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து IVB போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐவரி போர்டு. இதோட GSM பார்த்திங்கன்னா 170 - 400 வரைக்கும் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு கோட்டடாக இருக்கலாம், இல்லை டபுள் சைடு கோட்டடாகவும் இருக்கலாம். இது FBB போர்டை விட இந்த போர்டு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அந்த போர்டை விட இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பிரிண்டிங் பண்ண ரிசல்ட் பார்த்திங்கன்னா FBB போர்டை விட IVB போர்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து டியூப்ளெக்ஸ் போர்டு இல்லை கிரே பேக் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து ஒயிட் கோட்டிங்கால் நம்ம பிரிண்டிங் சர்ஃபேஸாக இருக்கும், பிரிண்ட் பண்ணுற சர்ஃபேஸாக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா கிரே கலரில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும், அதில் பிரிண்டிங்லாம் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் ரேர், தேவைன்னா பண்ணலாம். இதோட GSM பார்த்துட்டிங்கன்னா 150 - 550 வரைக்கும் இருக்கும். இது சிங்கிள் சைடு கோட்டட் தான் ஸ்டாண்டர்டாக வரும். வேணும்னா ஸ்பெஷலைஸ் பண்ணி கேட்டோம்னா 2 சைடு கோட்டிங்னு தருவாங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா மல்டிபிள் லேயராக இருக்கும், அதனால தான் இந்த போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரிண்டபிள் சர்ஃபேஸு, பேக் சைடு வந்து ரீசைக்கிள்டு வேஸ்ட் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வளைக்க முடியாத அளவுக்கு, பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கும். அதாவது IVB FBB விட இது வந்து காஸ்ட் வைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, திரும்ப வந்து இது நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அதாவது திரும்ப நம்ம பேப்பர் மேனுஃபேக்சரிங்க்கு அனுப்பி அதை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். அடுத்து கிராஃப்ட் போர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக கிராஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி வேர்டு. அந்த ஜெர்மனி வேர்டில் கிராஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியாது. அதாவது இப்போ மேலே பார்த்த 3 போர்டை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜின் வுட் பல்பால் தயாரிக்கிறாங்க. 100% ரீயூசபிள் தான், ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் பொதுவாக வரும். நம்ம இது மேலே வேறு ஏதாவது கலர் பிரிண்ட் பண்ணி நல்லா பிரைட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அது மேலே ஒயிட் இங்க் யூஸ் பண்ணி அதை காய வச்சு அது மேலே நம்ம வந்து மற்ற கலர் அடித்தோம்னா அதோட லுக்கு வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். இதோட ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இல்லை ஷிப்பிங் எல்லாம் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம உள்ளே வச்சுக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதாவது மற்ற போர்டை விட இந்த போர்டு கொஞ்சம் சேஃபாக அனுப்பலாம். இதோட GSMனு பார்த்துட்டிங்கன்னா 60 GSMலேருந்து 700 GSM வரைக்கும் கிடைக்கும். இப்போ 60 GSM அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை வந்து இப்போது ஹேண்ட்பேக்கு, பேப்பர் பேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். 700 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிரும், அது வந்து நம்ம பேக்கேஜிங் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்தட்டிக் பேப்பர் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி தான். பிளாஸ்டிக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த சிந்தட்டிக் பேப்பர் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெசின்ஸை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா BOPP அப்புறம் HDPE. இந்த 2 டைப் ஆஃப் ரெசினை யூஸ் பண்ணி தான் இதை தயாரிக்கிறாங்க. அப்புறம் சிந்தட்டிக் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் போரஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது சின்ன சின்ன துளைகள் எல்லாம் வந்து இருக்காது. அப்போது இன்க் அப்சார்பன்சி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பொதுவாக பிரிண்ட் பண்ண பேப்பர் எல்லாமே எப்படி ட்ரை ஆகும், ஒன்று வேப்பர் ஆகணும், அது கூட சீட்டை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு சீட்டில் அடித்த இங்கு வந்து காயும். இதில் பார்த்துட்டிங்கன்னா அப்சர்வன்சி கிடையாது. அது நார்மலாக இங்கு வந்து என்விரான்மெண்ட்டால் ட்ரை ஆனால் மட்டும்தான் உண்டு. இந்த பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ காற்று கொஞ்சம் ஈரமாக இருக்குது, மாய்ச்சராக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இது ஒன்றும் பண்ணாது. கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்றும் பண்ணாது. ஈஸியாக கிளியுமானா கிளியவே கிளியாது. நீங்கள் எப்படி கிழிச்சாலும் கிளியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி தான். தண்ணியில் போட்டால் அழியுமான்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் போட்டால் பேப்பருக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இதோட GSM அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50 GSMலேருந்து 400 GSM வரைக்கும் கிடைக்குது. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு, இயர்லி கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சில ஹில்ஸ், மவுண்டன் மேப்பெல்லாம் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மவுண்டன் மேப்களை யூஸ் பண்ணுறாங்க. ரோடு சைடில் இருக்கிற ஏரோ மார்க்ஸ், அதாவது சைன்ஸு,
லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரோடு சுருங்குது இல்லையா, அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்கள்ல, அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி காலேஜ் ஐடி கார்டு, மற்ற கம்பெனி ஐடி கார்டு, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதெல்லாமே வந்து சிந்தட்டிக் போர்டு தான். அதாவது திக்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திக்னஸ் கம்மியாக இருந்தால் சிந்தட்டிக் பேப்பரு, திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது சிந்தட்டிக் போர்டு. அதே மாதிரி இந்த நம்ம ட்ரெஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேக் மாட்டி விட்டுருப்பாங்க, அதாவது பிராண்டு டேக், அந்த பிராண்டோட பேர் அடித்து ஒரு டேக் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளிக்கவே முடியாது. அப்புறம் லேபிள்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் மாதிரி லேபிள் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கு இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 ஃபினிஷிங்கில் வருது. ஒன்று மேட் ஃபினிஷாக இருக்கலாம், இல்லை கிளாஸி ஃபினிஷாக இருக்கலாம். மேட் ஃபினிஷ்னா உங்களுக்கு தெரியும், ரிஃப்ளெக்ஷன் வந்து 0, ஸ்மூத்தாக இருக்கும். கிளாஸினா ரிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி சிந்தட்டிக் பேப்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் போரஸ் மெட்டீரியல், முன்னாடியே சொன்ன மாதிரி நான் போரஸ் மெட்டீரியல். அதில் வந்து உறிஞ்சாது, இன்கை வந்து உறிஞ்சாது. ஸோ அதனால் வந்து ட்ரையிங் ஆகாது. அப்போது இன்னொரு ஒரு சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு விலகும் போது செட் ஆஃப் ஆகிரும். செட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ராப்ளம். அதாவது முன்னாடி வந்த சீட்டில் இன்க்கு வந்து காஞ்சிருக்காது, அது மேலே இன்னொரு சீட் விலகும்போது இந்த இன்க்கு வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், ஒட்டிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து யூவி இன்க்கு. யூவி இன்க்கு பார்த்தீங்கன்னா அடித்த உடனே லேம்பில் காஞ்சிரும். ஸோ இது வந்து யூவி ஜாப்க்கு செட் ஆகும். யூவி இன்கில் தான் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கன்வென்ஷனலே அடிக்கலாம், அதாவது நார்மல் இன்க்லேயே அடிக்கலாம். ஒரு குறைஞ்சது 2 நாள் 3 நாளில் 1 வாரம் கூட காயப்படணும், அப்போ தான் அது வந்து இன்க்கு ட்ரை ஆகும். அடுத்து வந்து பிளாஸ்டிக் சப்ஸ்ட்ரேட். இது வந்து மோஸ்ட்லி ஆஃப்செட் பிரிண்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரவியூர், ஃப்ளெக்ஸோகிராஃபி அந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் போட்டு வெப் ஃபார்மெட்டில் ஓட்டுவாங்க. சீட் ஃபார்மெட்டாக இல்லாமல் வெப் ஃபார்மெட்டாக ஓட்டிப்பாங்க. பட் ஆஃப்செட் பிரிண்டிங்கில் ஓட்டுறதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஓட்டுறாங்க, ஒரு சில கம்பெனி தான். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிபி, பிஇ சீட்டு, பெட் சீட்டு, இந்த 3 யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து நான் போரஸ் மெட்டீரியல்ஸ் தான். அதாவது எந்த ஒரு உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்காது. பிரிண்டிங் பண்ணணும், பிரிண்டிங் பண்ணி யூவி லேம்பால் காய வைக்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி தான். அதாவது இந்த சைடு அடித்தோம்னா அந்த சைடு தெரிய தான் செய்யும். ஓகே, இதை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க வேண்டாம், நம்ம அடுத்து இதுக்கு போயிடுவோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிரிண்டிங் ப்ராசஸ்னால் இந்த மெட்டாலிக் பேப்பர் தான். இந்த மெட்டாலிக் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டாலிக் கோட்டட் வந்து கிடைக்கும். சில்வர் மெட்டாலிக் கிடைக்கும், கோல்டு மெட்டாலிக் இருக்குது, அதே மாதிரி பேரலிசன்ட் கோட்டட் போர்டு அப்படின்னு கிடைக்கும். இந்த பேப்பரோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் கோட்டிங்கால் ஆனதாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு சீட் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பலன்னு அப்படியே மின்னும். அது மேலே ஒரு லைட் அடித்து பார்த்தோம்னா அந்த லைட் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த மெட்டாலிக் பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பேப்பரில் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட லுக்கே வந்து வேறு லெவலாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிரீட்டிங் கார்டு, இன்விடேஷனு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ரொம்ப லக்ஸரியான பேக்கேஜிங் வேணும், என்னோடய ப்ராடக்ட்டுக்கு வந்து லக்ஸரியான அவுட்லுக் வந்து வேணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ சில்வர் மெட்டாலிக் பேப்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி பேக்கேஜிங்கு, காஸ்மெட்டிக்கு அண்ட் ஹை அண்ட் ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோல்டு மெட்டாலிக் பேப்பர் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீமியம் இன்விடேஷன்ஸு, கிஃப்ட் ரேப்ஸு, அப்புறம் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேரலிசன்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஸ்டேஷனரிஸில் ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து மெட்டாலிக் பேப்பர். இது வந்து மெட்டலைஸ்டு ஃபிலிம், ஏதாவது ஒரு பிரிண்டிங் சப்ஸ்ட்ரேட்டில் அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயிலை வந்து ஒட்டுறது தான். அப்படி ஒட்டி அது மேலே நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணுறது. அதாவது தின் மெட்டலைஸ்டு ஃபிலிமை வந்து ஒரு பேப்பர் மேலே பாண்ட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அந்த பிரிண்ட் பண்ண இமேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைனி கிடைக்கும். இது மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் ஃபாயிலை வந்து ஏதாவது ஒரு போர்டு மேலே லேமினேட் பண்ணி அந்த லேமினேட் பண்ணதை கொண்டு வந்து அது மேலே நம்ம பிரிண்ட் பண்ணுறது. இதோட லுக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் தான். இப்போ முன்னாடி பார்த்த மெட்டாலிக் பேப்பரும் சரி, இந்த மெட்டலைஸ்டு ஃபிலிமும் சரி, ரெண்டுமே ஒரே லுக்கு தான் இருக்க போகுது. பட் இந்த ப்ராசஸில் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஜாப் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, ஒரு 1000 சீட்டு 2000 சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இன்க்கு வந்து அந்த ஒயிட் சர்ஃபேஸில் வந்திருக்கும். இப்போ அதை வந்து நம்ம பேப்பர் ரீசைக்ளிங் தான் கொடுக்கணும், அதாவது ஸ்க்ராப்பில் வேஸ்ட்டில் தான் தூக்கி போடணும். அந்த மாதிரி நம்ம போர்டு எடுத்து வந்து அது மேலே இந்த ஃபிலிமை ஓட்டி லேமினேட் பண்ணிட்டோம்னா அந்த இமேஜ் கவர் ஆயிரும். இதை வந்து நம்ம வேறு ஜாப்க்கு, இது வந்து ஒரு ஃபாயில் போர்டாக நம்ம வேறு ஜாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மெட்டாலிக் சப்ஸ்ட்ரேட்டில் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த ஃபிலிம் மேலே அடிக்கிற இன்க் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ட்ரை ஆகுதா, அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒட்டுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சில இன்கை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து கையால் தேய்ச்சாலோ இல்லை நகத்தை வச்சு கீறினாலோ இல்லை ஒரு பேனா வச்சு கீறினாலோ இல்லை ஒரு காயினை யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்க்ராப் பண்ணாலோ அது விட்டு வந்துடும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்பெஷல் இன்கோ இல்லை கோட்டிங்கோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக வந்து அதில் பாண்டிங் ஆகி உட்காரும்.
அதே மாதிரி கலரை பார்க்குறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு கலர் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் வந்து கலரை பார்க்கறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அடுத்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது மற்ற ரெகுலரான சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, அதாவது FBB ஆகட்டும், IVB ஆகட்டும், இல்லை டியூப்ளெக்ஸு, அந்த போர்டை விட இது வந்து காஸ்ட் கூட தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டாலிக் இங்க் ஆகட்டும், இல்லை மெட்டாலிக் ஃபாயில் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரேட்டு கூட. அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற இங்க்னு பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி UV இங்க்கில் தான் அடிக்க வேண்டியதாக இருக்கும், வித் UV லேம்போட. அப்போ தான் இங்க்கு காயும், பர்மனெண்ட்டாக அந்த ஃபிலிம் மேலே பாண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி பேப்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 3 டைப் இருக்குது. மேக்னெட்டிக் பேப்பரு, ஹோலோகிராஃபிக் பேப்பரு, வெல்வெட் பேப்பரு அப்படின்னு. இது மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. பார்க்குற ஆப்ரேட்டர்ஸ் யாராவது இல்லை பார்க்குற யாராவது இந்த பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்க, பிரிண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ப்ரமோ ஆஃபர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்ட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நடுவில் டிஸ்பிளேல ஒரு 4 நம்பர் தெரியும். அந்த 4 நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக இன்னொரு 5 நாள் இல்லை 6 நாள் கழிச்சு இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து காப்பி பண்ணி ரன் பண்ணுவேன். அது ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கரெக்டான ஆன்சர் யாரெல்லாம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஒரு குழுக்கள் அதுவே பண்ணும். அதுலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் லக்கி வின்னராக. ஸோ அது யார் வின் பண்ணா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லிடுவோம். ஓகே, இப்போ வந்து அந்த வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். யார் வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கிறாங்களோ, யார் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ, யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, கரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கிறாங்களோ, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களோ, இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணும். இது எல்லாமே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த 500 rupees வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யாராவது ஒரு நபருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த கரெக்டான 4 நம்பர் கண்டுபிடிச்சி கமெண்டில் போடுங்க. ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.